ஒரு சில பெண்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும். அதாவது 7 நாள் 9 நாள், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 13 நாள் 14 நாள் வரைக்கும் கூட ப்ளீடிங் இருக்கும். இந்த மாதிரி அதிகப்படியான உதிரப்போக்குனால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இரெகுலர் பீரியட்ஸ்னு சொல்லலாம். அதாவது ஒரு சிலருக்கு வந்துட்டு 2 மாதம் தாண்டி வரும், 3 மாதம் தாண்டி இந்த மாதிரி ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ரெகுலராகவே இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கும். இதை மெனோரேஜியான்னு சொல்லலாம், இல்லை வந்து இரெகுலர் பீரியட்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் நம்ம வீட்டில் இருந்தபடி கடைபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்துட்டு அசோகப்பட்டை வந்துட்டு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். ஸோ இதை வந்து பவுடர் பண்ணி வச்சோ இல்லை வந்து உரலில் போட்டு இடித்து கூட வச்சுக்கலாம். பொடியாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம், இல்லை பட்டையாக இருந்துச்சுன்னா 10 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு செம்பு தண்ணி எடுத்தீங்கன்னா 1/4 பங்கு வரைக்கும் நல்லா வற்ற விட்டுருங்க. அந்த கஷாயத்தை வந்து காலையிலையும் சரி நைட்டுக்கும் வந்து குடிச்சிட்டு வாங்க. ஸோ இப்படி குடிச்சிட்டு வரும்போதும் நமக்கு அந்த ஹெவி ப்ளீடிங் வந்து கம்மியாகுது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணீர் வீட்டான் கிழங்குமே வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். இதே மாதிரி தான் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு செம்பு நிறைய தண்ணி விட்டு சேம் ப்ரொசீஜர் தான், காலையிலையும் சரி நைட்டுக்கும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டை எடுத்துக்கோங்க. இது வந்து 1 கப்பு நிறைய தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு பாதி அளவுக்கு ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா காலையிலையும் நைட்டுக்கும் இதையும் எடுத்துகிட்டு வரலாம். அது கூட டேஸ்ட்டுக்கு வந்து தேன் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வந்து கற்கண்டு சேர்த்துக்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங்ஸ் எல்லாமே வந்து பித்த தோஷம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் சரி, இரத்த தாத்து வந்துட்டு கெட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆகிறதுனாலையும் நமக்கு வந்துட்டு அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மோர் தினமும் எடுத்துகிட்டு வரலாம். மோர் வந்துட்டு எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு அந்த கருப்பு திராட்சை இருக்குது இல்லையா, ட்ரை கிரேப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதுவுமே வந்து பித்த தோஷத்தை ரெடியூஸ் பண்ணும். நமக்கு வந்துட்டு அந்த உதிரப்போக்கு அதிகப்படியாக இருக்கிறதையுமே வந்துட்டு கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.